இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரம் நடத்தி முடிச்சிருக்காருல்ல. ஆமா, புரட்சி தளபதி வெங்கடேசன். விஜய் ஹீரோவா? ஆமா. ஸ்டாலின் வில்லனா? ஆமா. உதயநிதி வில்லனா? ஆமா. அதுக்கு தானே இருக்குது அந்த கும்பல. அந்த காளிங்கராயன் கால்வாய், அது காளிங்கராயன் அணைன்றாரு இவரு. எழுதி கொடுத்தவனும் தப்பு, படிக்கிறவனும் தப்பு. அப்படியே ஒப்பிக்காதரா, யோசி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் அது. ஏன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு கெர் அப்படின்னு இருக்கு. அந்த கெர்ரில் கிர்ன்னு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, கேரளா தான். ஒரு இடத்துக்கு வர்றது, அந்த இடத்த பற்றி சிறப்பு, அந்த இடத்துல இருக்கக்கூடியது. மஞ்சளை பற்றி பேசுகிறீங்களா? 5% ஜிஎஸ்டி யார் போட்டிருக்குது? ஆனால் அவங்கள பற்றி பேச மாட்டேன், அவங்க களத்திலே இல்லைன்றீங்களே. அவங்க களத்தில் இல்லையா? 2 பேர் தான் என் பத்திரிகையாளர்களை கண்டால் ஒரே ஓட்டம் பிடிக்கிறாங்க. ஒருத்தர் மோடி, இன்னொருத்தர் விஜய். அந்த ஒரே யோக்கியதையில் நீங்கள் 2 பேரும் கூட்டணி வைக்க தகுதி பெற்றவங்க. இவ்வளவு ஒழுக்கம் வர்றதுக்கு உனக்கு ஒரு 41 பேர் சாவணும் இல்லை? அப்பதான் உனக்கு இந்த அறிவு வருது. இன்னைக்கு கூட தொண்டர் வந்து ஒருத்தர் மேலே ஏறிட்டாரு, நிக்கல இறங்குப்பா, நிக்கல பேச மாட்டேன்னு சொன்னார்ல. You want to be a leader. You are unfit to be a politician. You don't have gratitude. You don't have facts. You don't have responsibility. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கப்போவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கு. திமுகவின் மீது பல குற்றச்சாட்டுகள் எப்போதும் போல முன்வைத்திருக்கிறார். அதுல குறிப்பாக இன்று திமுகவை மிக அக்ரஸிவாக கோபத்தோடு விமர்சனம் செய்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. திமுக ஒரு தீய சக்தி, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் சொல்வதை போல நானும் சொல்கிறேன், திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? வெரி குட். இப்போ ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் இப்போ இது தீய சக்தி, எம்ஜிஆர் சொன்னார், ஜெயலலிதா சொன்னாங்க, தீய சக்தின்னு சொன்னாங்க. ஏன் இவர் போயிட்டு 2021 திமுக ஓட்டு போட்டார்? அவர் சொன்னது வந்துட்டு 1973 சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜெயலலிதா 1991 சொல்லிட்டு இருக்குது. நீங்க அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு போயிட்டு மறுபடியும் திமுக போயிட்டு அது வரைக்கும் உனக்கு உணரவே இல்லை. யோசிக்க மாட்டாங்களா ஜனங்க? 2வது விஷயம் என்னன்னா, அவர் எம்ஜிஆர் சொல்லி, ஜெயலலிதா சொல்லி எத்தனை முறை அவங்க தோத்தாங்க, எத்தனை முறை இவர் ஜெயிச்சாரு? எப்போட அவங்க தானே ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயத்த நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய தாபம், ஒரு விஜய் கோவப்படுறாரு, கோவத்தோட பேசினான்னு கூட நீங்க சொன்னீங்க. வெறும் டிராமா அது. விஜய்க்கு கோபமும் கிடையாது, ஒரு புடலும் கிடையாது. கோபம் யாருக்கு வரும்னா, ஒன்று கொள்கைவாதிக்கு வரும், இல்லை பாதிக்கப்பட்டவனுக்கு வரும். விஜய் 2மே கிடையாது. இந்த அரசு, இந்த ஆட்சி, இந்த கவர்னன்ஸு, இதெல்லாம் பற்றி விஜய்க்கு எந்த பாதிப்புமே கிடையாது. விஜய் வந்துட்டு ஒரு ஹையர் ஏக்கலான், புரியுதுங்களா? வரி போட்டால் வந்துட்டு என்னை பார்த்தா வரி போட்டேன் அப்படி சொல்லிட்டு போய்ட்டு கேஸ் போடுற ஆளு, அந்த அளவுக்கான ஆள் தான். அவங்களுக்கு அங்கே கோபம் வரும். மற்ற இடத்துலலாம் வந்துட்டு கோபம் வராது. என்ன அரிசி விலையா இவ்வளோ ஏறி போச்சு, என்ன வெண்டைக்காக்கு இந்த மாதிரி விலை கிடைக்கல, அது இல்லாமல் விஜய்க்கு கோபம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேருந்து வேட்டி சட்டையெல்லாம், வேட்டி புடவையெல்லாம் வாங்கினாங்க. அதுக்கு அரசு கூலி தராது இருக்குதான். நீ ஒரு அரசியல்வாதியா? நீ அவங்கேருந்து தர வேண்டியது வாங்கினதுக்கு அந்த நிலுவைத் தொகை இருக்குது, அதை முதல்ல செட்டில் பண்ணணும்னு சொல்லணும். அது கூலியாக கொடுக்க போகிறாங்க. இந்த விவரமே உனக்கு தெரியல. அப்புறம் வந்துட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்னொன்று, அங்கே அந்த காளிங்கராயன் கால்வாய், அது காளிங்கராயன் அணைன்றார் இவர். எழுதி கொடுத்தவனும் தப்பு, படிக்கிறவனும் தப்பு. ஒரு பழமொழி ஒன்று எங்களுக்கு காலேஜ் ஸ்கூலில் சொல்லுவார். அப்படியே ஒப்பிக்காதரா, யோசி. யார் என்ன சொல்கிறான்னு யோசிச்சு, இல்லாட்டி அது எப்படி ஆகிடு தெரியுமான்னு சொல்லிட்டு எங்களுடைய வாத்தியார் ஒருத்தர் சொன்னார். இந்த முன்னாடி சொன்னால் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசங்கத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒருத்தர் இருப்பான். பீமசேன 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 பீமசேன, மகாராஜா 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 மகாராஜா, மரத்தைப்பு 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 மரத்தைப்பு, டிங்கினானா 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 டிங்கினானா. அது என்னடா டிங்கினானா? மரத்தை புடுங்கினானா 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 புடுங்கினானா. இவன் டிங்கினானா மரத்தைப்பு அப்படின்னு இவன் சொல்லிவிட்டான், இவனும் மரத்தைப்புன்னு சொல்லிட்டான். இவன் டிங்கினானு இவனும் டிங்கினானா. இப்படி போகக்கூடாதுன்னாரு. அந்த மாதிரி எழுதி கொடுத்தவனும் டிங்கினானா, பேசுகிற விஜயும் ஒரு டிங்கினானா.
நீங்க ரொம்ப ஆழமா இருக்கணும் விஜய். நீங்க வந்துட்டு இந்த அரச குற்றஞ்சாட்டி பேசுறது அப்படின்றது நீங்க ஒரு அரசியல் எதிரி அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது இவர் தான் வில்லன் அப்படி சொல்லிட்டீங்க. இப்போ அவர் வில்லன் சொல்றது அதை நிரூபிக்கணும் நீங்க. நீங்க ஹீரோ அப்படின்றத நீங்க நிரூபிக்கணும். இதுதான் கான்செப்ட். விஜயனுடைய தன்னுடைய தொண்டர் படைக்கிட்டே கேக்குறாருல்ல, ஆமா. மக்கள்கிட்ட கேக்குறாருல்ல. மக்கள்ல, தொண்டர்ல, ரசிகன் கிட்ட சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியாக இருக்கா, பெண்கள் பாதுகாப்பு இருக்கா, அவங்க இல்ல இல்ல வாக்குறுதி நிறைவேற்றி விட்டாங்களா, இல்ல இல்ல இல்ல. அப்போ அந்த விஜய் ஹீரோவா? ஆமா. ஸ்டாலின் வில்லனா? ஆமா. உதயநிதி வில்லனா? ஆமா. அதுக்கு தானே இருக்குது அந்த கும்பல. உங்களுக்கு புரிஞ்சா போதுன்றாருல்ல. உங்களுக்கு புரிஞ்சா போதும். மக்களுக்கு விஜய் எஃப்ஐஆர் தான். எனக்கே புரியாத விஷயம் என் ரசிகனுக்கு புரியாது. எனக்கு என் ரசிகனுக்கு புரியாத விஷயத்த நான் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இவ்வளவுதானே. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு போட்டு பூசி மொழிக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், என்னை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்றாருல. இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நீங்க வர்றதுக்கு ஏது தூண்டுகோல்? இந்த நாட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனை ஒன்று உண்டாச்சா? தமிழ்நாட்டை வாழ வழியற்று வக்கற்று ஐயோ ஒரு புதிய ஒருத்தன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாராவது ஏங்கினாங்களா? நீங்க அரசியலுக்கு வந்தது உங்களுடைய முடிவு. இந்த எதிர்கட்சியை நீங்க வில்லனா சித்தரிக்கிறீங்க. ஸோ வில்லனுக்கு எதிராக குற்றச்சாட்டு வரும்போது இந்த அரசு வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேசுது இல்லையா? அது இந்திய ஒன்றிய அரசு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உங்களை அதை எதிர்த்து பேச முடியுமா? அது தப்புன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒப்பீட்டு அளவில் மாநிலங்கள் 28 மாநிலங்கள், 7 யூனியன் டெரிட்டரி இருக்கு இந்தியாவில். விஜய் மொத்தம் 28 மாநிலங்கள், 7 யூனியன் டெரிட்டரின்னு அடுத்த முறை சரியா அப்புறம் 27லாம் சொல்லக்கூடாது இருக்கு. அதில் வந்துட்டு தமிழ்நாடு போன ஆண்டை விட இந்த உற்பத்தி ஆண்டில் உற்பத்தி ஆண்டை விட 16 விழுக்காடு அதிகமாக அதனுடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குது. ப்ரொடக்ஷன் ப்ளஸ் சர்வீசஸ் புட்டுகெதர் 16% வளர்ச்சி. இப்படி 16% வளர்ச்சி அப்படின்னம்னாலே அது வேலை வாய்ப்பும் சேர்த்து தான். ஏன்னா உற்பத்தியை வந்துட்டு வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணாது, உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆனால் தான் உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான தோற்றுவாய். டிமாண்ட் அண்ட் சப்ளை. ரைட்டா? நீங்கள் எந்த இடத்துல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயன்படுத்துறீங்க? இது ஒரு 3 நாளாக பேசிக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்திய தொலைக்காட்சிகள் கூட பேசிட்டு வட இந்தியாவில் சாதாரண மனுஷன் கூட பேசுகிறான்னு ஷார்ட்ஸில் வருது. ஐயா நீ பேப்பர் படிக்க மாட்டேன் விட்டுரு. இதில் வருது, ஷார்ட்ஸில் வருது, இதை பார்க்க வேணாவா? தன்னை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களுக்கும் பதில் கொடுக்குறாருல. நான் என்ன சொல்ல, நான் அதுக்கு வரேன் பாலாஜி. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாநில அரசு எடுத்து பேசும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நீங்கள் பேசுங்கன்ற. இப்போ எடப்பாடி இப்படி செய்கிறாருல்ல, அதுக்கு உடனே இவர் பதில் சொல்றதுக்கு வந்துட்டு ஸ்டாலினும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாருல்ல, அந்த மாதிரி நீங்க பேசுங்கன்ற. இப்போ எடப்பாடியை பார்த்து என்னையா நீ தற்கொலை மாதிரி பேசுற அப்படி யாராவது சொன்னாங்களா? நான் சொல்லியிருக்கேனா? கிடையாது இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசணும் நீங்க. அதே மாதிரி இவர் ஒன்று சொல்றாரு, இலவசன்ற வார்த்தையை நான் எதிர்க்க, என்னால் ஏற்றுக்க முடியாது. உங்கால் தான் அது இலவசம் சொல்லிட்டு இலவசம் கேவலம் பிச்சைலாம் பேசுறதெல்லாம் உங்க ஆட்கள் தான், வேற யாருமே பேசல. அது 1000 ரூபா கொடுக்குறாரு மாதம் ஸ்டாலின் கொடுக்குறாரு, ஸ்டாலின் அரசு கொடுக்குது. உரிமை தொகைன்னு தான் சொல்றாங்க. அந்த ஒரு பயணத்தை வந்துட்டு ஓசி பயணம்னு சொன்னது பொன்முடி என்கின்ற தெய்வசிகாமணி அமைச்சராக இருந்தவர். தூக்கிட்டாங்களா அவரை? தவிர வேற யாருமே சொன்னது இல்லையா? அது விடியல் பயணம். அது அந்த பயணம் வந்துட்டு ஓசிலாம் கிடையாது, அதுக்கு ஒரு விலை இருக்குது. அந்த விலையை தான் ஒரு மானியமா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆகக்கூடிய அதனால ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை தமிழக அரசு வந்து பட்ஜெட்டிலிருந்து ஈடு கட்டுகிறது. சரி, விஜய்க்கு பட்ஜெட்னா தெரியாது, அது வேற கதை. ஈடு கட்டிக்கிறது ஓகேயா? இது ஒண்ணு. இப்போ சாப்பாட்டுக்கு போறாங்க, காலை உணவு போடுறாரு, அது இலவச காலை உணவுன்னு எப்பயாவது சொல்லிச்சா தமிழக அரசு? மதிய உணவு திட்டம்ன்றாங்க, அது காலை உணவு திட்டம், அவ்வளவுதான். அதே மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்குறேன் அப்படின்றாங்க. எந்த இடத்துலையுமே இலவசம்னு சொல்ல, சலுகையை இலவசம் என்று நீங்க மறுபடியும் ஒரு பரட்டு பண்ணிட்டீங்க. அந்த இடத்துல சலுகையும் கிடையாது, இலவயமும் கிடையாதுங்க ஐயா. அது ரெண்டுமே, அதாவது ஒரு அரசு வறுமை கோட்டிலிருந்து மக்களை பட்டினி சாவிலிருந்து மீட்பதற்கு ரேஷனை கொடுக்குது அப்படின்னோம்னா, அவங்களுடைய வறிய நிலையை வந்துட்டு கலைந்து அவங்கள மேலும் மேம்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த 1000 ரூபா, இந்த விடியல் பயணம், இந்த ஊக்கத்தொகை இதெல்லாம் கொடுக்குது. இவ்வளவுதான் விஷயமே.
மக்கள் நலத்திட்டம்னு சொல்றதுக்கு பதிலா சலுகைன்னு சொல்லிட்டாரு. இல்ல மக்கள் நலத்திட்டம் தான் அது எல்லாமே. இவரு சொல்றாருன்ற விஜய், அதாவது தமிழக அரசுடைய திட்டத்தினுடைய பேர் அப்படி இல்ல. அதை நீங்க பார்க்கணும். நீங்களே சொல்லிவிட்டு நீங்களே மறுத்துக்கிட்டு நான் அப்படி முதல்ல உன் தொண்டைங்கிட்ட சொல்லு இதெல்லாம் விமர்சிக்க கூடாதுன்ட்டு. அடுத்தபடியா அவர் சொல்றாரு, நான் ஒன்று வீடை பத்தி நான் சொன்னேன், அது எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு இருக்கணும், வீட்டில் ஒரு டூ வீலர் நிற்கணும், எனக்கு ஒரு கார் நிறுத்தணும் அப்படிதான் ஆசை அப்படின்னு சொன்னீங்க. அவனும் கணக்கு போட்டு சொன்னா இதுக்கு எத்தனை லட்சம் கோடி உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு எங்க இருக்குது சோர்ஸ்ன்னு கேட்டு எல்லாரும் பேசி ஒன்றும் தெரியாதவன் தற்கொலை அறியாதவன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ வந்துட்டு உங்களை சரியா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றீங்க. சொல்லிட்டு கேட்குறீங்க எவ்வளோ பேருக்கு இங்கே சொந்த வீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எவ்வளோ பேர் வாடகை வீட்டில் யாருமே இல்லையான்னு கேட்குறீங்க. ஐயா இந்த கேள்வி எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்குது அப்படின்ட்டு என்னைக்கு தமிழக அரசு சொல்லிச்சு? யார் சொன்னா? எல்லாருக்கும் சொந்த வீடு அமெரிக்காலேயே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இப்போ அமெரிக்கானுடைய நியூயார்க் சிட்டி மேயரை தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல, அவர் என்ன சொன்னாரு, நம்ம சிட்டியில் வந்துட்டு பள்ளிக்கு போய் படிச்சுட்டு வர பள்ளி குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த எல்கேஜி யூகேஜி 1வது அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொன்னார். 1.5 லட்சம் பேருக்கு ஒரு நகரத்தில். நீங்க உலகத்துல நீங்க எங்க போனீங்கன்னாலும் அப்படிதான். வாடகை வீடு எல்லாருமே சொந்த வீட்டில் தான் வாழறாங்களா? வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கணும்னு சொல்றாங்க. வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பட்டதாரிகளை எடுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க சொல்லணும். கூகுளில் போனீங்கன்னா இருக்கணும். இப்போ என்கிட்ட இருக்கிற ஃபோனை விட வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் அவர்கிட்ட இருக்கிறது நல்ல காஸ்ட்லியாக இருக்கும். போட்டிங்க அப்படின்னோம்னா உடனே டக்குன்னு கொண்டு வரப்போகுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்க போகுது. தமிழ்நாடு எஜுகேஷனில் நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுல எந்த இடத்துல இருக்குன்னா அது வரப்போகுது. அப்போ நீங்கள் சொல்லலாம். கல்வியில் வந்துட்டு சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டை அடிச்சுக்கிறீங்கன்றாரு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் அது. ஏன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு கெர் அப்படின்னு இருக்கு. அந்த கெர்ரில் கிர்ன்னு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, கேரளாவும் தான். அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்றேன், இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது, டிராப் அவுட்ஸ் அப்படின்றத வந்துட்டு 0க்கு கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு. நீங்க என்ன சொல்றீங்க? 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுருந்தேன், சரிதான். ஒரு கிராமமே வந்துட்டு மேக்சிமம் பிள்ளைங்களை வந்துட்டு வெளியில பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னோம்னா அது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். நான் அப்படி சொல்ல வரல, இதுக்கு வரல. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் மீடியத்தை சார்ந்து போறாங்க, தமிழ் மீடியம் வேணாம் இங்கிலீஷ் மீடியத்தை சார்ந்து போறாங்க. இதுதான் காரணம். ஸோ அப்படி 207 பள்ளிகள் மூடப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் கல்வி நிலை கீழே போயிடுச்சுன்னா அதை ஒரு இண்டிகேட்டரா நீ எப்படி சொல்ல முடியும்? அப்போ எஜுகேஷன் லெவல்ல நீங்க பார்க்கணும்ல, நீங்க புரியுதுங்களா? அப்போ எதுவுமே புரியாம, எதையுமே தெரியாம, எதையுமே விளங்கிக்காம நீங்க ஒருத்தரை வில்லனா காட்டி, ஒரு அரசை வில்லனா காட்டி நான் என்ன வேணாலும் பேசுனீங்க அப்படின்னோம்னா உங்க ரசிகனைக்கே அது வந்துட்டு சென்று சேராத. நான் இதைத்தான் பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு நீங்க யாரும் முடிவு பண்றதுக்கு? நான் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவேன், ஆனா இது வந்து ஒரு அரசியலா? அது தப்புதான், அது தப்புதான். அந்த மாதிரி நாங்க வந்துட்டு நீ ரொம்ப நேரம் பேசணும்னு தப்புதான். ஏன்னா இப்பதான் தெரியுது 30 நிமிஷம் பேசினா என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஆனா விஜய், இட் இஸ் பெட்டர் டு பி நீங்க ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பேசுங்க, அதான் நல்லது. ஏன்னா அதுக்குள்ள என்ன பரவாயில்ல, 3 நிமிஷம் வந்துட்டு அந்த ஏரியா கதை சொல்லிடலாம், இங்க என்ன பிறந்தாரு அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு 3 நிமிஷம் வந்துட்டு திமுக திட்டிடலாம், சேஃப் போயிடலாம். நீங்க 30 நிமிஷம் பேசி ஐயோ நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்க விஜய், மோசமா எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு. எழுதி கொடுத்தறவன் காளிங்கராயன் அணைன்னு போட்டா அது சொல்லிடுறீங்க. ஒரு இடத்துக்கு வர்றது, அந்த இடத்த பத்தி சிறப்பு, அந்த இடத்துல இருக்கக்கூடியது, மஞ்சளை பத்தி பேசுறீங்களா? 5% ஜிஎஸ்டி யார் போட்டிருக்குது? அதுக்கு இந்திய ஒன்றிய அரசு தானே. ஆனா அவங்கள பத்தி பேச மாட்டேன், அவங்க களத்திலே இல்லைன்றீங்களே. அவங்க களத்துல இல்லையா? தமிழ்நாட்டை வந்துட்டு மோடி அரசு பாதிக்கலையா? களத்துல இல்லைன்னு சொல்றது எப்படி அது அர்த்தம்? அவங்க போட்டியிட போறது இல்லையா? அவங்களுடைய 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதிமுக களத்திலேயே இல்ல, பாஜக இந்த களத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள். சம்பந்தமே இல்லையா அவங்களுக்கு? அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமே இல்லையா? சம்மந்தமே இல்லாத தான் அவங்க இத்தனை முறை வந்தாங்க. நீங்க ஏன் போயிட்டு அப்புறம் மோடியை கோயம்புத்தூர்ல பாத்தீங்க? சம்பந்தம் இல்லை. எதுக்கு போயிட்டு நீங்க மோடியை பாத்தீங்க? எதுக்கு அப்புறம் போயிட்டு ராகுல் காந்தியை பாத்தீங்க? சொல்லுங்க. ஸோ ஒட்டு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு பேத்தட்டிக்
ரொம்ப ரொம்ப மோசமானது. இவருடைய பேச்சு அப்படின்றது முழுக்க முழுக்க சல்லன். அது சரக்கே இல்லை. ரொம்ப நாளாவே நான் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, இவருடைய 69வது படம் ஜனநாயகன் கிடையாது. அது அவர் 70வது படம். 69வது படம் தான் தமிழக வெற்றி கழகம். அந்த படம் ஒரு இடத்துல நீங்க போயிட்டு அதை அரங்கேற்றும் போது அந்த சினிமா டிராமான்னு வச்சுக்கோங்க, அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அது மண் அரிப்புக்கு மீன் அரிப்புன்றீங்க, மனிதனுக்கு மனிதன்றீங்க, இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அணைய வந்துட்டு கால்வாய் அணைன்றீங்க. எதையாவது நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. அப்போ வந்துட்டு ஒரு கம்பல்ஷன் ஏற்படும். இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கட்டாயம் ஏற்படும் உங்களுக்கு பதில் சொல்ல. எப்ப பார்த்தாலும் என்ன முடக்கிறதுக்குதே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க 24 மணி நேரம். அவங்க முடக்குனாங்களா, நீங்க முடங்கி போனீங்களா? கரூருக்கு எத்தனை மணி நேரம் லேட்டா வந்தீங்க? 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்க. 12ன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தீங்க, 7:15 வந்தீங்க. நாமக்கல்ல 8:45 சொல்லிட்டு 2:45 வந்தீங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா 11 to 1 சரியா முடிச்சுட்டு 12:30 முடிச்சிட்டீங்களா கதைய? எப்படி? அவ்வளவு அக்யூரேட்டா? ஏன்டா அக்யூரேட்டா? அப்பவும் சார்ட்டர்டு ஃபிளைட் தான், இப்பவும் சார்ட்டர்டு ஃபிளைட் தான். அன்னைக்கு 8:45 மணிக்கு நாமக்கல்ல பேச வேண்டிய நீங்க இங்கிருந்தே 8:45 தான் ஃபிளைட் புறப்படுது. இன்னைக்கு 11 to 1ன்ற இடத்துல 8:30 ஃபிளைட் ஏறிட்டீங்க, போச்சு. ஃபிளைட் போச்சு, 10 மணிக்கு போகுது. கோயம்புத்தூர்ல இருந்துட்டு 10:03க்கு வெளில வரீங்க, உடனே கார்ல ஏறுறீங்க, 11:15க்கு பஸ்ல இருக்கிறீங்க, உள்ள ரெடி ஆயிட்டீங்க. 11:59க்கு நீங்க மேல வந்துட்டீங்க, ரைட்டா? எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு? இவ்வளவு ஒழுக்கம் வர்றதுக்கு உனக்கு ஒரு 41 பேர் சாவணும் இல்ல, அப்பதான் உனக்கு இந்த அறிவு வருது. இல்லாட்டி இந்த அறிவு வந்திருக்குமா உனக்கு? இன்னைக்கு கூட தன்னை தொண்டர் வந்து ஒருத்தர் மேல ஏறிட்டாரு, நீ கீழே இறங்குப்பா, நீ கீழே இறங்குற வரைக்கும் பேச மாட்டேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு தான் சொல்றேன். விக்கிரவாண்டி மாநாட்டில் ஏறி நின்றுட்டு இருந்தான், புஷியானந்த் தான் கத்துனாரு. மதுரை மாநாட்டில் ஏறி நின்னா உடைச்சான், அவங்களா கத்துனாங்க. உங்களுடைய பவுன்சர்ஸ் தூக்கி வெளில போட்டாங்க, எல்லா இடத்துலையும் போட்டாங்க. இன்னைக்கு தான் முதல்ல அவங்கள ஒழுங்குபடுத்தணுன்ற அறிவு வந்திருக்குது விஜய்க்கு. எனக்கு நீங்க தான் முக்கியம், நீங்கள்லாம் சேஃபா போய் சேருங்க அப்படின்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறீங்களா விஜய் இந்த வார்த்தைய? இன்னைக்கு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்காரு, பாராட்டலாமே அதை. இல்ல ஏன் பாராட்டுற? 41 பேர் செத்த உடனே உனக்கு அந்த வருது அந்த நினப்பு. யூ ஆர் இன்காரிஜிபிள். நீங்க திருத்த முடியாதவர் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். இவ்வளவு காலமா நீங்க அப்படியே சும்மா ஏதோ நீங்க இன்னும் பெரிய ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி நீங்க வர்றது, உங்களை பார்க்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது, நீங்க அப்படி யானை மேல அம்பாரி வர மாதிரி வந்துட்டு நினைச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்பதான் நீங்க ரியாலிட்டிக்கு வந்திருக்கிறீங்க, ரைட்டுங்களா? ரெண்டாவது அது காரணம் பாண்டிச்சேரி. புதுச்சேரியில் அழகா உங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க. வந்துட்டார்ல, பேச சொல்ல வேண்டியதானே, எனக்கு தெரியாது உங்களால நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஈசா சிங் மேல நீங்க கேஸ் எல்லாம் போடல இல்ல, உங்களாலதான் பல பேர் செத்து போயிருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கெல்லாம் ஒன்றும் கண்டிக்கலாம் இல்லை. அவங்க தான் கேஸ் போட்டிருப்பாங்க. ஏதாவது பண்ணியிருந்த கேஸ் போட்டுட்டு இருப்பாங்க உன் மேல. ஆக விஜய், இன்னைக்கு பாருங்க எல்லாம் நல்லா நடந்ததுன்னா அது காரணம் கரூரில் ஏற்பட்ட அழிவும், அதனால் உங்களுக்கு எதிராக ஏற்பட்ட கருத்துருவாக்கத்தான். சதி கிதி நீங்களே இன்னைக்கு என்னாச்சு? சதியெல்லாம் ஒரு செங்கோட்டையை வச்சுக்கிட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணாரு, போலீஸ் ஆர்கனைஸ் பண்ணி செங்கோட்டை. இன்னைக்கும் 1500 பேர் போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு. தமிழக அரசுக்கு நன்றி சொன்னீங்களா? அப்ப நீங்க வந்துட்டு ஒரு நாணயமான ஒரு மனுஷனா நீங்க? கேட்குறேன். இன்னைக்கும் 1500 போலீஸ். நான் முதல்வராக இருந்தானே 10 போலீஸ் அங்கே இருக்காது. கேட்ல தள்ளி விட்டல, மூட்ரா கேட்ட, முடிஞ்சு போச்சு, வா வெள்ள நெல்லு, அவ்வளோதான், உள்ள எதனா நடந்துட்டு போகுது, நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ தான் போட்டிருக்கிறல்ல தொண்டர் படை கிண்டர் படைன்னு, அவளை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு உடலை போலீஸ் 1500 போலீஸ். இதுக்கு தான் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. ஏன்னா அப்படிலாம் நீங்கள் வளர்க்கப்படவும் இல்லை, நீங்கள் அப்படி உங்களை வளர்த்து கொள்ளவும் இல்லை. ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு பொறுப்பு வேணும் ஜெய். எதை வேணாலும் பேசுறது அப்படின்றதுலாம் கிடையாது. நாங்கள்லாம் பார்க்குறீங்களா, ஒரு ஜட்ஜு ஒரு கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் எப்படி ஆழமாக பார்த்து எவ்வளோ விவரங்கள் எல்லாம் தேடி எவ்வளோ ஆதாரங்கள் எல்லாம் வச்சு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இங்கே நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? எதுவுமே இல்லை. ஒருத்தன் ஒரு A4 ஷீட்டை தரேன், அது கிளிப்பில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. எந்த இடத்தையும் நீங்கள் போய் பார்த்ததில்லை. திருப்பரங்குன்றத்தை பற்றி பேச மாட்டீங்க.
அது நேற்று அண்ணாமலை கூட உங்களை அப்படி கிண்டல் அடிச்சாரு. அப்படி பேசல. ஏன்னா எல்லாத்தையும் எது பேசணும் எது பேசணும் நீங்க தான் தீர்மானிக்கணும். அப்படி கிடையாது. எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றத மக்கள் தான் தீர்மானிப்பாங்க, தெரியுமா? நான் பேசுறது உங்களுக்கு பஞ்ச் டைலாக் மாதிரி தெரியுதா? நான் உண்மையை பேசுறேன். இல்ல இல்ல, உண்மையா உங்களுக்கு தெரியாது. இப்போ இதுல இப்போ நீங்க இன்னைக்கு பேசுறது எதுங்க உண்மை? சொல்லுங்க, நான் கேட்குறேன். ஸ்கூலை பத்தி பேசுறது உண்மையா? டிகிரி ஹோல்டர்ஸை பத்தி பேசுறது உண்மையா? வீடுகளை பத்தி, சொந்த வீடை பத்தி பேசுறது உண்மையா? காளிங்கராயன் கால்வாயை பத்தி பேசுறது உண்மையா? மஞ்சள் வேலையை பத்தி பேசுறது உண்மையா? தமிழக அரசு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றீங்களா, இது உண்மையா? இலவசம்னு பேசுறீங்களா, இது உண்மையா? எது விஜய் உண்மை நீங்க பேசுறதுல இன்னைக்கு? ஆல் பிளா பிளா, ஒளறல். இதான் விஜய் உங்களுது. ஒட்டு மொத்தமும் நான் சொல்ல வரேன். நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். எனக்கு உங்க மேல இன்னைக்கும் தனிப்பட்ட முறையில் ஐ ஹேவ் லவ், பட் யூ ஆர் அன்ஃபிட் டு பி அ பாலிட்டிஷியன். லீவ் ஒன் டு பி அ லீடர். யூ ஆர் அன்ஃபிட் டு பி அ பாலிட்டிஷியன். யூ டோன்ட் ஹவ் கிராட்டிடியூட், யூ டோன்ட் ஹவ் ஃபேக்ட்ஸ், யூ டோன்ட் ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எதுவுமே கிடையாது, யாருக்காகவும் எதுவும் கிடையாது. இன்னைக்கு சொல்றிய பத்திரமா வீடு போய் சேருங்க. நான் அது ரொம்ப உங்களை மாதிரி தான் எனக்கும் பரவாயில்லடா அப்படின்ட்டு இதை ஒரு மீட்டிங்ல சொல்லி சொல்லி வந்தவர் கலைஞர் கருணாநிதி. தெரியுமா உனக்கு? நீ வீடு போய் சேரும் வரை எனக்கு தூக்கம் இருக்காது. அப்படிதான் எம்ஜிஆர் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா இவங்களை எல்லாம் ஃபாலோ பண்றதா சொன்னீங்க. என்னைக்காச்சும் நீங்க சொல்லியிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு இறங்கி இறங்கி போயிடுவீங்க. இன்னைக்கு சொல்ல தோணுது உங்களுக்கு, புரியுதுங்களா? இதுதான் விஜய் முக்கியம். இதுதான் அரசியல் களன்றது. இந்த காலத்துல வந்துட்டு பாரதிய ஜனதா இல்லையா? உங்களாட்டம் அறியாமையில உடலக்கூடிய 10ஆம் பசலி வேற யாருமே கிடையாது. ஆனா திடீர்னு ஆளும் தமிழக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் என்னுடைய கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. அப்புறம் அங்க ஒன்றிய அரசு வந்துச்சு. புதுச்சேரியில் பேசும்போது என்ன சொன்னீங்க? எந்த ஒன்றிய அரசு வந்துட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதோ அதே ஒன்றிய அரசு தான் புதுவையும் வஞ்சிக்குதுன்றீங்க. சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் காலத்தில் அது இல்லைன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? காலத்தில் எல்லாமே அவனுக்கு எந்த அழுத்தம் கொடுக்குறான்? அழுத்தம் கொடுக்காம நீ அவனை எதிர்க்கிறது இல்லை. உன்னுடைய கொள்கை எதிரி இன்னைக்கு என்ன ஆனா? காண போயிட்டானா? களத்துல தான் இல்லையே அவனை கொள்கை எதிரின்னு சொன்னேன். களத்திலேயே இல்லை சார், அவர் யார் சார் கொள்கை எதிரி? நான் யார் சார் நோண்டுறோம்? போயிட வேண்டியதானே, பேசாத. அப்போ விஜய், நீங்க எப்படி திருப்பி திருப்பி பேசுறதுக்கெல்லாம் இந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை இந்த ஊடகங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நினைச்சே பார்க்காதீங்க. நீங்க ஒரு ஒரு அப்சல்யூட் டோட்டல் லையர் அண்ட் யூ ஆர் டாக்கிங் வித்தவுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எதை வேணாலும் பேசுவேன் அப்படின்றீங்க. நீங்க நிர்ணயிக்க முடியாது அப்படின்றீங்க. நீ இதெல்லாம் இப்படி சொல்லக்கூடியவன், நீ மக்களுக்காக அப்புறம் எப்படி நீ குரல் கொடுப்ப? இப்ப திருப்பரங்குன்ற மக்கள் வந்து அமைதியா இருக்கணும்னு சொல்றாங்க. எங்க நீங்க அவங்களுக்காக குரல் கொடுத்தீங்க? ஏன் குரல் கொடுக்குற? பயம். அதனால காரணம், வேற என்ன காரணம்? ஆர்எஸ்எஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா? பீயிங் எ கிறிஸ்டியன், டோன்ட் யூ நோ அபவுட் ஆர்எஸ்எஸ்? அப்படின்னா யூ ஆர் 100% அன்ஃபிட் டு பி இன் பாலிடிக்ஸ் இன் இந்தியா. எங்க வேணாலும் சரி. இங்க ஒரு கவுன்சிலரை நிக்கிறதோட லாய கட்டுற ஒரு ஆர்எஸ்எஸ் பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதான் அவன் கூடவே வச்சிருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுக்கு முன்னாடி பேசினார். ஆர்எஸ்எஸ் இருந்தவர் தெரியாது. யார் வேணாலும் வந்து சேர்த்துக்கிறது. அவன் துட்டு கொண்டு வந்தானா உத்தமம், பொதுச் செயலாளர், துட்டு கொண்டு வரலையா இணை செயலாளர், இதெல்லாம் தானே உங்களுடைய கட்சி. இது என்ன விதமான அரசியல் விஜய்? செங்கோட்டை நமக்கு பலமா வந்திருக்காரு. இன்னும் சில பேர் வரதா இருக்காங்க. அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் நம்ம தரப்போறோம் அப்படின்றாங்க. உண்மைதான். செங்கோட்டை வந்து உங்களுக்கு பலம், உங்களோட சேர்ந்ததுக்கு செங்கோட்டையனுக்கு என்னது? இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரம் நடத்தி முடிச்சிருக்காருல்ல. ஆமா, புரட்சி தளபதி. என்னத்த ஐயோ செங்கோட்டையன் பாவம். நீங்க போங்க, இப்படிதான். அதாவது கொள்கையோட நின்னா கால் இருக்கும், கொள்கை இல்லாத போனீங்கன்னா தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை, பாட்டம் இப்படிதான் இருக்கும். இப்படி வச்சாலும் இப்படி நிமிந்துக்கும், இப்படி வச்சாலும் இப்படி நிமிந்துக்கும், அப்படி வச்சாலும் இப்படி நிமிந்துக்கும். இங்கேயும் பொருந்துவ, அங்கேயும் பொருந்துவ, ஓபிஎஸோட இருப்ப, பிஜேபியோட இருப்ப, தாவேகால இருப்ப. இதெல்லாம் அதான் சொல்ல வரேன்னா, த மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் விஜய். இதை நீங்க நான் சொல்றேன், இது அந்த மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இவரை யாரையும் காப்பாற்ற மாட்டார்.
நான் மக்கள்கிட்டலாம் வரல, மக்களெல்லாம் காப்பாற்றிக்க தெரியும். அதெல்லாம் நீ அந்த இடத்த விட்டு ஓடிட்ட கரூரில், அந்த பாதிக்கப்பட்டவனுக்காக இங்கேருந்து உன்னை விட 20 வயசு கூட இருக்கிற முதலமைச்சர் அங்கே வர்றாரு மிட் நைட்டுக்கு பின்னாடி. அவரை பார்த்து நீ சொல்ற நடிக்கிறீங்க, மனுஷனா நீ? மனுஷராயா நீ? அவர் கடுப்பு உனக்கு இருக்குது. ஏன்னா அவர் 10 லட்சம் கொடுத்தனாலும் உனக்கு 20 லட்சம் லாஸ். இதெல்லாம் நல்லா தெரியுது. மற்றபடி நீ கோபமா இப்படி நடிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒன்று கத்துறீங்களா? அது பேர் தான் ஒலிப்பறிக்கை தானே எதிரில் இருக்கிறது. அதுக்கு பேர் ஒலிப்பறிக்கை. நீ பேசுறத வந்துட்டு பெருசாக்கும். அதுக்கு பேர் தானே அது மைக்ரோஃபோனு. ஆனால் கான்னு கத்துறேன். ஏன் கத்துற அந்த மாதிரி? அதான் அவர் அக்ரேஷன். நீங்க வந்து ஏங்க வாயில வடை சுடுறதுக்கு திமுகவா டிவி கேடா அப்படின்னு அவர் சொல்றாரு. டிவிக்கு என்னது? டிவிக்கு சாதிச்சது என்னது? டிஎம்கே ஆட்சியில் இருந்தது. டிஎம்கே இதெல்லாம் செஞ்சிச்சு. டிஎம்கே பஸ் விட்டுச்சு. டிஎம்கே இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன ஏதோ செஞ்சுருக்குது. டிஎம்கே எவ்வளோ செஞ்சு? டிவிக்கு செஞ்சது என்னது? பார்க்க வந்து 41 பேரை கொன்னது, மாநாட்டுக்கு வந்து 9 பேரை கொன்னது. அதான் இன்னைக்கு நிறைய பேரை மயக்காட்சி ஓட வச்சது. இது தவிர உங்களுடைய சாதனை என்னங்க இருக்குது? நீங்க என்ன டிவி கேடா? டிவி கேடா தான் கேட்கணும். ஆனா இன்னைக்கு விஜயினுடைய பேச்சுக்கு ரிட்டலேட் பண்ண தொடங்கியிருக்காங்க திமுக தரப்புல இருந்து. இப்போ டிகே இளங்கோவன் வந்து சொல்றாரு, இவங்க வந்து கொலைகார சக்தி அப்படின்னு டிவிக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆமா. உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்க பத்திரிகையாளர்கள் போய் அவர்கிட்ட கேள்வி கேளுங்க, இல்ல அவரு சந்திப்பு நடத்துறது இல்லன்னு முதல்ல அவர்கிட்ட கேட்டு பாருங்க, கேள்விகள் அங்க கேட்டு பாருங்க அப்படின்னு அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப என்ன எப்படி இந்த அவங்களுடைய கையாளுறாங்க ரொம்ப பாக்குறீங்க? சிம்பிள். மேடையில நின்றுட்டு எது வேணாலும் பேசிட்டு போலாம். கீழே இறங்கி பத்திரிகையாளர்கிட்ட சந்திச்சா தானே தெரியும் கதை என்னான்ட்டு. 2 பேர் தான் என் பத்திரிகையாளர்களை கண்டா ஒரே ஓட்டம் பிடிக்கிறான். ஒருத்தர் மோடி, இன்னொருத்தர் விஜய். அந்த ஒரே யோக்கியதையில நீங்க 2 பேரும் கூட்டணி வைக்க தகுதி பெற்றவர்கள். நான் சொல்றேன், ஒரு கட்சியினுடைய தலைவனை அறுத்துக்கிட்டு அப்படியே டபக்குன்னு உள்ள உக்காந்துட்டு அப்படியே பக்கத்துல காரை திறந்து வச்சு அப்படியே போயிட்டு கார்ல ஏறிட்டு என்ன கூத்து இதெல்லாம்? இது மக்கள் சந்திப்பா? அதுக்கு பேரு நீங்க மேல இருந்து பேசுறதுக்கு பேரு மக்கள் சந்திப்பாது? இன்னைக்கு யாராவது அன்னைக்கு புதுவையிலும் மக்கள் வரல, இன்னைக்கு யாராவது மக்கள் வந்தாங்களா பாத்தியா? 41 பேர் உயிரிழந்த பிறகு இத்தனை கூட்டம் ஈரோட்டுல கூட்டியிருக்காங்க, அதே கொங்கு பகுதியில கூட்டியிருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு பெரிய விஷயம் தானே. அதாங்க ரசிகர்களை கூட்டுறாங்கங்க. ரசிகர் வராங்க. ரசிகர் மன்ற மாநாட்டெல்லாம் பார்த்துருக்குறீங்களா நீங்க? ரசிகர் மன்ற மாநாட்டெல்லாம், ரசிகர் மன்ற மாநாடு தான் எப்பொழுதுமே பெருசா நடக்கும் அரசியல் மாநாடுகளை விட. ஏன்னா ஒரு நாள் கொத்துக்கு மியூசிய வைக்கிறான்றான அந்த மாதிரி கதை. அது வேற எதுவுமே இல்லை. அவங்க களத்துக்கும் வரமாட்டாங்க, கட்சியும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அமைப்பையும் ஏற்படுத்த மாட்டாங்க, மக்கள்கிட்டையும் போய் பேச மாட்டாங்க, போராட்டத்துக்கும் வர மாட்டாங்க, பொதுக்கூட்டமும் போட மாட்டாங்க. இன்ன வரைக்கும் விஜய் கட்சி சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் ஒரு இடத்துல எங்காவது நடந்ததுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு பேனர் அடிப்பாங்க, பெரிய தலை விஜய், அடுத்தபடியா அதுல பாதிக்கு பாதி புஷி ஆனந்த், அப்புறம் எல்லாம் ஒரு 50-60 தலை சக்க 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 எல்லாத்தையும் போட்டு ஒன்று முருகன் சிவபெருமான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அது ஒரு பேனர் ஒன்று நிற்கும். இதுதான் விஜயனுடைய கட்சியினுடைய அமைப்பு. இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. இதுல ஒரு செங்கோட்டையை போய் சேர்ந்திருக்கிறாரு, நாஞ்சில் சம்பத் போய் சேர்ந்திருக்கிறாரு, பரிதாபத்திற்குரியவர்கள். பாப்பா என்ன ஆகுதுட்டு. நாஞ்சில் சம்பத் பேச்சாளர் இந்த மீட்டிங்ல ஏதாவது பேசுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் நாஞ்சில் சம்பத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள்லாம் பெருசா கொடுக்கப்படல. அவ்வளவுதான். அதான் சொல்ல வரேன், நாஞ்சில் சம்பத்துகளுடைய கெப்பாசிட்டியை எப்படி பயன்படுத்திக்கிறான்றது விஜய் கையில இருக்கு. விஜய் வந்துட்டு அதை பத்தி யோசிக்கவே மாட்டாருங்க. அவரு எனக்கு தெரியும், அவர் யோசிக்கவே மாட்டாரு. அவங்க கிட்ட ஏதாவது வந்துச்சா ரைட் ஓடு அவள்தான் தூக்கி போட்டு அவர் எல்லாருமே இப்படிதான் நினைக்கிறாரு. முதுகு அப்படியே ஏறி போயிட்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில போயிட்டு சீஃப் மினிஸ்டர் உட்காந்து அப்படி கையெழுத்து போடுறாரு. அது நினைப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்குது, வேற எதுவுமே இல்லை. மற்ற எல்லாம் முதுகுதான். மற்றவன் யாரு எவ்வளோ பயன்படுத்த போறான் தமிழ்நாட்டுக்கு அவங்களாம் எதுவுமே கிடையாது. அரசியலே இல்லைன்றன விஜயில. விஜயனுடைய பாலிடிக்ஸ் அரசியலும் இல்லை, அணுகுமுறையும் இல்லை, பொறுப்பும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இல்ல அந்த கிரௌட நம்புறாருல, அதாவது திமுக சம்பாதித்து வைத்திருக்கிறது காசு தான், ஆனால் நான் வந்து இந்த மாச நம்பி வந்திருக்கேன். மாசம் நம்பி வந்திருக்கிற ரைட்டு. இந்த மாசுக்கு நீ என்ன பண்ண போற? இந்த மாசுக்கு அரசியல் படுத்தவே இல்லையே நீ. இந்த மாசம் தானே காலி பண்ண கரூர்ல. இதே மாசம் தானே அங்க 6 பேர் செத்து போனா. இதே மாசம் தானே ஒரு 3 பேர் செத்து போனா. இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறான் உன் கட்சிக்குள்ள. உட்கட்சி தகராறு குத்து வெட்டலாம் நடந்துருக்குது.
அந்த கதையெல்லாம் கூட உன் கட்சிக்காரன் எனக்கு சொல்லியிருக்கிறான். நான் எதுவும் பேசல. இப்போ புசிக்கு மாலை போடும்போது கூட ஆ, மாவட்ட ஆ, நிர்வாகிகள் 2 பேரும் ஆமா. மாத்தி மாத்தி அவ்வளோ பெரிய மாலை. அவனுக்கு வேணும். அந்த மாதிரி மாலை புசிக்கு தேவையா? அவ்வளோதான் அந்த கட்சி அவ்வளோதான். அது மன்றம் தான்றேன் நானு. அதாவது தமிழக வெற்றி மன்ற கட்சி. அப்படின்னு இவங்க வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை ஆனந்த் பக்குவம் மிக்கவரா சில இடங்கள்ல வீடியோக்கள்லாம் வந்து இல்ல செங்கோட்டையன் அவருக்கு நீங்க சால்வா போடுங்க, அவருக்கு முன்னாடி மரியாதை செலுத்துங்க. ஏங்க அவங்கெல்லாம் யாருங்க? ஒரு வரவை நம்பி ஒரு அமைப்பில் இருந்தவங்க. அவங்க எப்படி உருமாறிடுவாங்க அரசியல் கட்சிக்கு ஏற்ற மாதிரி? நான் தான் சொன்னேன் இல்லையா? எம்ஜிஆரினுடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் முஸ்ரி புத்தன். அவர் எங்க வந்துட்டு கட்சியில அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு எம்ஜிஆர்? ஏன் கொடுக்கல? சொல்லுங்க. சிவாஜியினுடைய இதுல வந்துட்டு இருந்தது. அவருடைய கட்சி சிவாஜி ஒரு கட்சி தொடங்கினார். அதுல எங்க அவங்களுக்கு இருந்துச்சு? கிடையாது. தரமாட்டாங்க. அது வேற, இது வேற. கட்சி அரசியல்ன்றது வேற. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.